நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நாட்களாக எல்லோரும் சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி கன்னிராசிக்கு சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருட ஆரம்பத்தில் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் தற்பொழுது இந்த மார்கழி மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி ஆனது நடக்க இருக்கின்றது. இந்த வாக்கிய பஞ்சாங்க முறை என்பது பழைய காலங்களில் பயன்படுத்திய ஒரு முறையாகும். ஆனால் இப்பொழுதும் நிறைய ஜோதிடர்கள் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் பலனை சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் இந்த முறைதான் பலன் கூறுவதற்கு துல்லியமாக இருக்கின்றது என்று. 6ஆம் இடத்து சனி மிகவும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாகும். இதுவரை சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து நல்லது நடக்காத கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாக்கிய சனிப்பெயர்ச்சி தான் உண்மையான சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கன்னிராசியோட பொதுவான குணங்களை பற்றி லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். பொறுமையான குணம், நிதானத்தின் மறுபெயர் இரக்க குணம், தன்மேல் அன்பு வைத்தவர்கள் மேல் அடிமையாகும் குணம், எப்பொழுதும் நீட்னஸாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய எண்ணம், அதே மாதிரி ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட், இதெல்லாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதே போல புதன் ராசி அதிபதியாக வருவதால் சாமர்த்தியசாலி, இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்களுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து போகக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி தனிமை விரும்பி தனிமையில் இருந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, கால்குலேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருக்கும். கோபம் வந்தாலும் வந்த நேரத்தில் மறைந்துவிடும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள். எதிரிகளை முறியடிக்கும் ஆற்றலை பெற்று இருப்பீர்கள். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை கெடக்கூடிய வகையில் அடிக்கடி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும். அதே மாதிரி ஏதாவது வம்பு வழக்கு, சின்ன சின்ன நோய் தொந்தரவு, இல்லைனா கடன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக இவங்க ரொம்ப வெகுளித்தனமாக இருப்பாங்க. மற்றவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவீங்க. ஆனால் மற்றவங்க உங்களோட வெகுளித்தனத்தை யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து உதவிகள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. இந்த உலகமே 99% நடிப்பு தான். வெளியில் பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாகவும் உள்ளுக்குள் வேறு ஒரு மாதிரியாகவும் இருப்பார்கள். இதனை நீங்களும் புரிந்து கொண்டு வெகுளித்தனத்தை குறைத்து கொண்டு கொஞ்சம் வினயமாகவும் இருக்க பழகி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு தவறு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த தவறுக்கு நீங்க காரணமாக இருக்க மாட்டீங்க. ஆனாலும் மனசுக்குள்ள நம்மளை யாரும் சொல்லிட போறாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கீழே போட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள நம்ம தான் பக்கத்தில் இருக்கோம், நம்ம தான் தள்ளி விட்டோம்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதுவே பின்னாடி ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துடும். சரி, வாங்க கன்னிராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரப்போகின்ற 2.5 வருட காலங்களுக்கு 6ஆம் இடமான கும்பம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்க இருக்கின்றார். ஜோதிட விதியின்படி சனி பகவான் 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது நன்மைகளை வாரி வழங்குவார் என்று உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். தற்பொழுது அந்த மாதிரியான ஒரு யோக காலம்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கின்றது. இதுவரை உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ அந்த அனைத்து பாக்கியங்களுமே இனி வரும் காலங்களில் நிச்சயம் கிடைக்கப்பெறும். ஏனென்றால் சனி பகவான் நன்றாக இருக்கின்றார். அதேபோல் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு மாறி உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கின்றார். இப்படி வருட கிரகங்கள் அனைத்தும் எப்போதாவது ஒரு முறைதான் நன்றாக அமையும். அந்த காலம் தற்பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. இனி கன்னிராசிக்காரர்கள் மிகவும் நன்றாக இருக்க போகின்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. கடந்த சில வருடங்கள் ராகு கேதுக்கள் 2 மற்றும் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு
கன்னிராசிக்காரர்களை வாட்டி வதைத்து எடுத்து விட்டது. குரு பகவானும் வலுவிழந்த நிலையில் இருந்ததால் கன்னிராசிக்கு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்தன. நம்ம வாழ்க்கையில எது சரி எது தப்பு, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, நமக்கு வழின்னு வரும் பொழுது நம்ம பக்கத்துல யாரு இருந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய அனுபவத்தை எல்லாம் கத்துக்கிட்டீங்க. கடந்த காலங்கள் பல நாட்கள் விரக்தியோடு போச்சு அப்படின்னா அதை யாராலும் மறுக்க முடியாது. மனதளவில் கூட நிறைய சோர்வாக இருந்த நாட்களும் உண்டுங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை கூட எளிதாக சமாளிக்க முடிஞ்ச உங்களால கடந்த காலத்துல சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்க சமாளிக்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க. பல நாட்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க. கன்னிராசி அன்பு உள்ளங்களே, நீங்கள் இனி எதற்கும் கலங்க வேண்டாம். நீங்க கடந்த சில வருடங்களில் பட்ட வழிகளுக்கு மருந்தை தரக்கூடிய வகையில் தற்பொழுது நடக்க இருக்கும் சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. இதனால் மிக சிறப்பான பலன்களை கன்னிராசிக்காரர்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. பட் தற்பொழுது ராகு கேதுக்கள் இருக்கும் இடம் ராசி மற்றும் 7ஆம் இடம். இந்த இடங்கள் நன்மைகளை தராத இடம்தான் என்றாலும் நான் கூறிய மாதிரி வரும் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் ராசியில் இருக்கும் கேதுவை பார்த்து சுபத்துவப்படுத்துவார் என்பதால் கேது உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்து விட மாட்டார். இனி குரு பகவான் ராசியை பார்க்க போவதால் எதையும் சமாளிக்கும் மன தைரியம் வரும். உண்மையில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் மன உறுதியுடன் சமாளிப்பீர்கள். ஒரு சிலர் ஏதேனும் ஒரு செயலால் புகழ் அடைவீர்கள். இதனால் அடுத்த வருடம் மிகவும் நல்ல பலன்களை செய்யும். கெடுபலன்கள் எதுவும் இந்த வருடம் துளியும் நடக்க வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுப்பார். அதாவது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அனுசரித்து போக வேண்டும். சண்டை பெரிதாக வருவதற்குள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதுதான் அந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த ஒரு இடத்திலுமே இருக்காது என்றுதான் கூற வேண்டும். முக்கியமாக சனியால் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகினாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்ற தெளிவு பிறந்துவிடும் என்று பலர் நினைத்து கொண்டு இருப்பீர்கள். அந்த தெளிவை உங்களுக்கு இனி கொடுப்பார். நன்மைகளையும் அதிகம் செய்வார். இதனால் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சேமிப்பு மற்றும் முதலீடு செய்ய முடியும். பிள்ளைகள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் அவர்களை சேர்க்க முடியும். தந்தை வழியில் நல்ல செய்திகள் இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு செல்வீர்கள். கடன் நோய் எதிர்ப்பு எதுவும் உங்களுக்கு வராமல் தவிர்க்கின்ற கேடயமாக வரும் வருடம் கன்னிராசிக்கு நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஆகவே கடந்த காலங்களில் கன்னிராசி மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து விட்டதாலும் எப்பொழுதும் ஒரு ராசிக்காரர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார் என்பதாலும் ஒவ்வொரு கன்னிராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை தருகின்ற வருடமாக இது இருக்கும். அனைத்து கன்னிராசியினருக்கும் பொருளாதார மேன்மைகளும் பணத்தட்டுப்பாடு இல்லாத நிலைமையும் இருக்கும். வரும் வருடம் முழுவதும் கிரக நிலைமைகள் நன்றாக இருப்பதால் உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற இயலும். குறிப்பாக கடனை திருப்பித் தருவதாக உறுதி அளித்திருந்த நாளுக்கு முன்னதாகவே அதை செலுத்த முடியும். ஒருவருக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமலோ அல்லது திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்தில் சரியான நபர்கள் இல்லாமலோ இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களாக பிறந்தவர்களுக்கும் வரும் அக்டோபர் மாதத்திற்குள் நல்ல செய்திகள் இருக்கும். குழந்தை பிறக்காமல் தாமதமாகி வரும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அலுவலகத்தில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு சிறு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் தற்பொழுது கிடைக்கும். இளம் பருவத்தினருக்கு திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் இருக்கும். சிலர் அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்தித்து அக்டோபர் மாதத்திற்குள் வாழ்க்கையில் இணைவீர்கள். அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் உண்டு. அதிகாரமிக்க காவல்துறை மற்றும் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் அமைச்சர்கள், நீதியரசர்கள், உயர் அதிகாரிகளின் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள், பொது வாழ்வில் இருக்கும் அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு இது கூடுதல் நன்மைகளை தரும் காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும்.
பயணம் தொடர்பான விஷயங்களில் வருமானம் வரும். அடிக்கடி பிரயாணங்கள் செய்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், தனது அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் முதலீடாக வைத்து சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இது முன்னேற்றமான காலம்தான். சுய தொழிலாளர்களுக்கு உற்பத்தி ஆர்டர்கள் சீராக கிடைக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். பணவரவு தடைபடாது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். போட்டியாளர்களால் தொந்தரவுகள் இருக்காது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயிகளுக்கு இம்முறை இயற்கை ஒத்துழைக்கும். தேவையான நேரத்தில் மழை பெய்யும். பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு பெரிய நன்மைகள் உண்டு. எல்லா வகையிலும் வருமானம் நன்றாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக கை கொடுக்கும். மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு மேல் நாடுகளுக்கு செல்ல முடியும். வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் குறுகிய கால பயணமாக வெளிநாடு சென்று திரும்புவார்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் மாறி சொத்து விஷயங்களில் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இதுவரை மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் இனிமேல் இருக்காது. இனம் புரியாத கலக்கத்தில் இருந்து வந்தவர்கள் இனிமேல் புது உற்சாகம் அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த கெட்ட விளைவுகள் இனி இருக்காது. இதுவரை உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படியான நிலைமை மாறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீரும். புதிய கடன்கள் வாங்கும்படி நேரிட்டாலும் பழைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். மதிப்பு, மரியாதை, கௌரவம் நல்லபடியாக இருக்கும். மறைமுகமான வழிகளில் சிலருக்கு வருமானம் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு கட்டித்தரும் ப்ரமோட்டர்கள் போன்றவர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். நிறைய செலவுகளும் விரயங்களும் இருப்பதை கிரகங்கள் காட்டுகின்றன. வருமானத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நல்லபடியாக நடக்கப் போகும் காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும். மீண்டும் அடுத்த குரு பெயர்ச்சி வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பலன்களை கூறுகின்றேன். அனைத்து கன்னிராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.